மசால் வடை சாப்பிட்ருப்பீங்க, பட் மசால் வடை குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா? ஹியர் இஸ் a ரெசிபி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ். மசால் வடைக்கு ஒரு 3/4 கப் கடலை பருப்பு ஊற வச்சு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி அரைச்சி வச்சுருக்க மாவோடு சேர்த்து கலந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வடையாக தட்டி கடாயில் மீடியம் ஃப்ளேமில் 7 to 9 மினிட்ஸ் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு அரை வெங்காயம், அப்புறமா 6 to 7 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறமா புளி கரைச்சி வச்சு இருக்க தண்ணியை ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையையும் சேர்த்து ஒரு 1 hour கழித்து சாப்பிட்டு பாருங்கள். கீரை கூட்டும் மசால் வடை குழம்பும் ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். மசால் வடை சாப்பிட்டு